ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெஜ் குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன பட்டை, ரெண்டு ஏலக்காய், 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்பைசஸ் எல்லாம் எடுக்கலை, இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். அதிகமான ஸ்பைசஸ் எடுத்து அந்த ஸ்பைசஸ் ஸ்மெல் வருங்கிறதுக்காக நாங்கள் 2 எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை தட்டிடலாம். வெங்காயத்தை தட்டி வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போனதும் தக்காளி போடுறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கட்டும். என்னென்ன காய்கறி போட போகிறோன்னு பார்க்கலாம். நான் ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணியை ஊற வச்சு அதை செஞ்சால் கூட பரவாயில்ல. நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன். கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ காய்கறியை தட்டிடலாம். இப்போ உப்பு போட்டுக்கோங்க. காய்கறிக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் மசாலா போட்டுடலாம். என்னென்ன மசாலா எடுத்திருக்கேன்னா 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இப்போ தட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். லைட்டாக வதங்கினதும் தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போடுறேன். அப்போ காய்கறிக்கு போட்டேன். இப்போ குழம்புக்கே போடுறேன். குருமா கொதிக்கட்டும். இப்போ மசாலா அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவோட அரை ஸ்பூன் கசகசா போடுறேன். கொஞ்சம் குழம்பு கெட்டியாகணுங்கிறதுக்காக. நான் நட்ஸ் எதுவும் போடலை. அது போட்டால் கொஞ்சம் திகட்டுமேங்கிறதுக்காக நான் எதுவும் போடலை. கசகசா மட்டும்தான் போடுறேன். இந்த அளவு கொஞ்சம் மையாக அரைச்சிக்கோங்க. குருமா கொதிச்ச உடனே இந்த மசாலா தட்டிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. காய் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் வரைச்சி ஊற்றிடலாம். சிம்பிள் வெஜ் குருமா இது. நட்ஸ் எதுவும் போடாமல் டேஸ்டியாக வைக்கணும்னா இந்த மாதிரி வைங்க.
ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அவ்வளோதான். குருமா வந்து காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே கட்டியாயிரும். கட்டியானதோடனே இறக்கிடலாம். இப்போ கொஞ்சம் கட்டியாயிருச்சு. இப்போ மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், குருமா ரெடி ஆயிடுச்சு. கெட்டி ஆயிடுச்சு. குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.